மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களை வணங்கி, உழைப்பால் உயர்ந்த மனிதர், 24 மணி நேரமும் கட்சிக்காகவும் தலைவரின் வெற்றிக்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா ஆனந்த் அவர்களை வணங்கி, ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர், தளபதியினுடைய இதயத்தில் இடம் பிடித்தவர், பொதுச் செயலாளர் அவர்களுடைய இதயத்தில் இடம் பிடித்தவர். மீசை வச்சா எல்லாரும் கரடு முரடா இருப்பாங்க, ஆனா இவர் தாடியும் மீசையை வச்சா ரொம்ப அழகா இருப்பாரு. யாரும் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் எம்எல் பிரபு அவர்களுக்கும். நாங்களாம் இப்பதான் பேச வந்திருக்கோம் கட்சிக்காக. ஆனா ரசிகர் மன்ற காலத்திலிருந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தளபதிக்காகவும் மக்கள் இயக்கத்திற்காகவும் பேசியவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள். அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோருக்கும் இங்கு திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். தையும் பிறந்து விட்டது. இன்னும் 4 மாதத்தில் தமிழ்நாட்டிற்கு நல்ல வழியும் பிறக்கப் போகிறது. தமிழ் சினிமாவில் ஜொலித்தார் ஜனநாயகனாக. என்ன முடியாதோ அதே போன்றுதான் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வருவதை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது. திமுக என்கின்ற அந்த தீய சக்தியுடைய ஆட்சியை, திமுக என்ன பிரதர் ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவாங்க, கிடையாது, திருடர்கள் முன்னேற்ற கழகம் திமுக. அதனால்தான் தலைவர் தீய சக்தி திமுக என்று சொல்கிறார். தொடர்ந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு மக்களிடம் சமூக நீதி, சமத்துவம், வெங்காயம், புடலங்காய் என்று சொல்லி ஏமாற்றிய ஒரு தீய சக்தி தான் திமுக. அப்போ அந்த தீய சக்தியை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வீழ்த்தக்கூடிய தூய சக்தி தான் அண்ணன் விஜய் அவர்கள். தமிழ்நாட்டில் 2 கூட்டம் நம்மை பார்த்து கதறுகிறது, பதறுகிறது. அது 2 கூட்டம் என்ன உங்களுக்கு தெரியுமா? ஒரு பாட்டு பாடினா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீ சூரியன் நான் தாமரை வந்தால் தானே மலர்கிறே. சூரியனா யாரு? தீய சக்தி. தாமரைனா பாசிச பிஜேபி. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு 2 சக்திகள் நம்மை பார்த்து பயப்படுகிறது என்றால், ஒன்று திமுக, இன்னொன்று பிஜேபி. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே ஆட்சியில் இருக்கின்ற 2 கட்சியை நேரடி எதிரி கட்சி என்று சொல்லிவிட்டு அரசியலுக்கு வரக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருப்பது திமுக, ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பது பிஜேபி. 2 கட்சியும் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என்று சொல்லிவிட்டு துணிச்சலாக வரக்கூடிய ஒரு துணிச்சல்காரன், வேட்டைக்காரன் தான் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். அதை இவர்களால் எதிர்கொள்ள முடியல. கூத்தாடி, சினிமாக்காரி. அவர் எந்த இடத்துல நான் கூத்தாடி இல்லைன்னு சொன்னாரு? எந்த இடத்துல அவர் சினிமாக்காரர் இல்லைன்னு சொன்னாரு? அவர் கூத்தாடி தான், அவர் சினிமாக்காரர் தான். அவர் வகித்த சினிமா துறையில் நம்பர் 1 இடத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இந்த இடத்திற்கு வருவதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் தான். அந்த மக்களுக்கு உழைப்பதற்காக நம்பர் 1 இடத்தை தூக்கி எறிந்துவிட்டு வரக்கூடிய ஒப்பற்ற தலைவர் தான் அந்த விஜய் அவர்கள். இங்கு திரளாக கூடியிருக்கின்ற தாய்மார்கள், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே தாய்மார்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற தலைவர்கள் இதுவரை தோற்றதாக வரலாறே கிடையாது. ஐயா அண்ணா அவர்களுக்கு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தார். ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது, எதிர்கட்சி வரைக்கும் வந்தார். அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய தாய்மார்களின் ஆதரவு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அப்ப இதன் மூலம் என்ன தெரிய வருதுன்னா, தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக அண்ணன் விஜய் அவர்கள் வரப்போகிறார். கூடும் கூட்டம் ஓட்டாக மாறுமா?
கூடும் கூட்டத்தை பார்த்துதான் திமுக கதறிக்கொண்டிருக்கிறது, பதறிக்கொண்டிருக்கிறது. கூடும் கூட்டம் ஓட்டாக மாறும். இங்கே கூடுகின்ற கூட்டம் கூடி கலையும் கூட்டம் அல்ல, திமுகவை கூண்டோடு வீட்டிற்கு அனுப்பக்கூடிய கூட்டம். இவர்களிடம் கொள்கை இருக்கிறதா? முதல் மாநாட்டிலேயே தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், கோட்பாடு என்பது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எங்களுடைய கோட்பாடு என்று சொல்லிட்டார். குறிக்கோள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பது குறிக்கோள். கொள்கை மதசார்பற்ற சமூக நீதி எங்களுடைய கொள்கை என்று தலைவர் சொல்லிட்டார். கொள்கை இருக்கா கொள்கை இருக்கான்னு கேட்கிறாங்க. திமுக கட்சியை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க? திமுக என்பது கொள்கை கட்சி, தாவேக என்பது தற்குறிகள் கட்சி அப்படின்னு சொல்றாங்க. நாமக்கல்ல மக்களுடைய கிட்னியை திருடி விட்டது யார்? திமுக கட்சியை சார்ந்தவர்கள். கிட்னியை திருடுவதுதான் உங்களுடைய கொள்கையா? அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க வந்த பெண்ணை பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்தது யார்? திமுக. இதுதான் உங்களுடைய கொள்கையா? பாலியல் வன்புணர்வு செய்வதுதான் உங்களுடைய கொள்கையா? சாராய பாட்டலுக்கு 10 ரூபாய் அதிகமாக விட்டு கோடி கோடியாக கொள்ளையடித்தது யார்? திமுக. இதுதான் உங்களுடைய கொள்கையா? இதான் கொள்கை கூட்டமா? முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் நிகழ்வு. யாரு துணை முதலமைச்சர்? நம்ம விளையாட்டு பிள்ளையா இருப்பார்ல, திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் நிகழ்வு. அந்த நிகழ்வுல ஒரு பாடல் போடுறாங்க. பாடல்னா நீங்க திமுகவுடைய பாட்டை போட்டிருக்கலாம், சமூக நீதிக்கான பாட்டை போட்டிருக்கலாம், சமத்துவத்திற்கான பாட்டை போட்டிருக்கலாம். என்ன பாட்டை போடுறாங்க? குலுக்கி வச்ச கொக்கா கோலா போல சாயங்கால வேலை பொங்கி வந்தாலே ஒரு பாட்டு போறீங்க. குலுக்கி வச்ச கொக்கா கோலா என்ன கொள்கை இருக்கு? பொங்கி வந்தாலே என்ன கோட்பாடு இருக்கு? இதை பற்றி திமுக கட்சியை சார்ந்தவர்கள் பேசுவதற்கு துணிச்சல் இருக்கா? அக்கா கனிமொழி அவர்கள் ஒரு மேடையில் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. நல்ல கருப்பு கலர் பட்டாப்பட்டி டவுசர் போட்டு ஒருத்தன் உச்சகட்டம் போதையில ஸ்பீக்கர் பாக்ஸ் மேல ஏறான். அக்கா கனிமொழி சொல்றாங்க, தம்பி தம்பி மேல ஏறாதீங்க, கீழே இறங்குங்க அப்படின்றாங்க. இந்த பட்டாப்பட்டி டவுசர் போட்டு தமிழ்நாடு முழுவதும் போதை புழக்கம் தலைவிரித்து ஆடுகிறது. சட்டம் சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. இது குறித்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுவாரா? அரசு மருத்துவமனை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு பின்புறம் 6 உயரத்தில் கஞ்சா செடி வளர்கிறது. இதுதான் திமுகவுடைய லட்சணம், திமுகவின் ஆட்சியினுடைய லட்சணம். இவர்கள் எங்களை பார்த்து உங்களிடம் கொள்கை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். எங்களிடம் கொள்கை இருக்கிறது. தீய சக்தி திமுகவை வீட்டிற்கு அனுப்புவதுதான் எங்களுடைய கொள்கை. தமிழ்நாட்டை பாசிச பிடியிலிருந்து மீட்பதுதான் எங்களுடைய ஒரு கொள்கை. தம்பி ஒருத்தர் பேசினார், நாங்க பிஜேபியுடைய பி டீம் நண்பரா இருக்கோம் அப்படின்னு ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வந்தாரு. அதை சரியாம சொல்லாம போயிட்டாரு. பாசிச பிஜேபி எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள். சாதி கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் கூடாது, பிரிவினைகள் கூடாது, எல்லோரும் சமம் என்கின்ற சமத்துவ உணர்வை முன்வைத்தவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். அதனால சொட்ட மண்டையில் கூட முடி மலருமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலரே மலராது. பாசிச பிஜேபியை எந்த வடிவத்திலும் தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கொள்ளாது. ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மதத்தை வைத்து சாதியை வைத்து பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி பிஜேபி. அந்த பிஜேபியை வீழ்த்தக்கூடிய இடத்தில் முதன்மை கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அதனால்தான் விக்கிரவாண்டி மாநாட்டிலும் சரி, மதுரை மாநாட்டிலும் சரி, தலைவர் அவர்கள் திரும்ப திரும்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார், கொள்கை எதிரி பிஜேபி பிஜேபி என்று. அதில் மிக நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அண்மையில நேற்று தமிழ்நாடு முழுவதும் கோலப்போட்டி திமுக சார்பா வைக்கிறாங்க. ஆனா நம்ம பெண்களுக்கு குசும்பு ரொம்ப அதிகம் தான். கோலப்போட்டியில கலந்துகிட்டு கோலத்தை போட வேண்டியதானே. அந்த கோலத்தை எப்படி தெரியுமா போடுறது? டிவிக்கோட வண்ணத்துல கோலத்தை போடுறது, கீழே டிவிக்கே எழுதுறது. அதோட நிறுத்திக்க வேண்டியதானே. வருங்கால முதலமைச்சர் விஜய் வாழ்க. மார்க் போட திமுக கட்சி சார்ந்தவங்க போறாங்க திருவா பார்த்துட்டு அந்த கோலத்தை பார்த்துட்டு மன உளைச்சலாகி கோலத்தை அழிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு போட்டி கிடக்குது. காலமாட விட்டு கம்முன்னு வர வேண்டியது, காலமாட்டி விட்டுட்டு கொடியை எப்படி தூக்கிட்டு காட்டுறாங்க. ஒன்னாவது தெரியாது, இந்த காலைக்கு பரிசு கிடையாது, பரிசு கிடையாது. நீ என்னையா பரிசு கொடுக்கிறது? இன்னும் 4 மாதத்தில் தமிழ்
முடியும், கொடியை ஏற்ற விடாமல் தடுத்துட முடியும், பேனரை கிழிச்சிட முடியும், போஸ்டரை கிழிச்சிட முடியும், பேனர் ஏற்ற விடாமல் தடுக்க முடியும், கொடியை ஏற்ற விடாமல் தடுக்க முடியும். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களுடைய இதயத்தில் இருக்கின்ற எங்கள் அண்ணன் விஜய் அவர்களை உங்களால் என்ன செய்ய முடியும்? வீடு வீடா போயிட்டு உங்களுடைய இதயத்தை எப்படி கிழிச்சு பாப்பீங்களா? 3 எழுத்து மந்திரம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. அண்ணா என்கின்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. அதன் பிறகு விஜய் என்கின்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் புரட்சியையும் எழுச்சியை ஏற்படுத்தும். டிஎம்கே என்கின்ற 3 எழுத்தை டிவிகே என்கின்ற 3 எழுத்து வீழ்த்தலாம் போது. அதனால இந்த மிரட்டுவது உருட்டுவது அதெல்லாம் அந்த காலம். இது அண்ணன் விஜயின் காலம், தமிழக வெற்றி கழகத்தின் காலம். இங்க எம்எல்ஏ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சன தானே, அவர் அண்மையில ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்திருக்காரு. டிவிகே சாதாரண கட்சிங்க, விஜய் அவர்கள் மிக எளிதாக நாங்கள் எதிர்கொள்வோம். நீங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தளபதியினுடைய நெஞ்சில் குடியிருக்கின்ற எங்கள் தோழர்களை உங்களால் எதிர்கொள்ள முடியுமா? ஏற்கனவே 54 வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் துப்பு கிடையாது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, காலமாட்ட பிடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்குறேன். 4 வருஷமா என்ன பிடிக்கிறீங்களா? 4 வருஷமா காலமாட்ட அடங்குனாங்களே, அவங்களுக்கே நீங்க அரசு வேலை கொடுக்கல. வாக்குறுதியை நீங்க சொல்லிருக்கீங்க, காளை மாட்டை வளர்க்கக்கூடியவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருவேன் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னீங்களே, செய்தீர்களா? எல்லா தாய்மார்களுக்கும் 1000 ரூபாய் நாங்கள் தருவோம் என்று சொல்லி ஓட்டு கேட்டீங்க. அதை நம்பிதான் தாய்மார்கள் ஓட்டு போட்டாங்க. அப்ப வெற்றி பெற்ற பிறகு சில குறிப்பிட்ட அடிப்படையில் தான் நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம் என்று ஏமாற்றிய இந்த கும்பல் வாக்குறுதிகளை சொல்றாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறோம், அரசு வேலை கொடுக்குறாங்க. அரசு பணியிடங்கள் 3,50,000 பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. அந்த பணியிடங்களை தமிழக இளைஞர்களை வைத்து நாங்கள் நிரப்புவோம் என்று வாக்குறுதி இதே திமுக சொன்னதா இல்லையா? எத்தனை பேருக்கு நீங்க வேலை கொடுக்குறீங்க? தூய்மை பணியாளர்களுடைய பணியை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னீங்களா இல்லையா? தூய்மை பணியாளர்கள் கதறாங்க, போராடுறாங்க. காது கொடுத்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேட்கல, உட்காந்து பைசன் படம் பார்த்துட்டு இருக்காரு, உட்காந்து கூலி திரைப்படம் பார்த்து கொண்டிருக்காரு. இன்னும் 4 மாதத்தில் பெர்மனண்டாக வீட்டில் உட்கார வைத்து உங்களை படம் பார்க்க வைக்க போவாங்க தமிழ்நாட்டு மக்கள். இந்த ஆட்சி என்பது தமிழ்நாட்டு மக்களை மிக எளிதாக நினைத்து விட்டார்கள். திமுக விட்டா யாரும் கிடையாது, திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போட்டுதான் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு மமதையில் இருக்கிறாங்க. அப்ப திமுகவினுடைய அந்த மமதைக்கு முடிவுரை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. மிக கரிஸ்மாட்டிக்கான ஒரு லீடர், நிகழ்கால எம்ஜிஆராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். இன்னும் 4 மாசம் நீங்க பார்க்க தானே போறீங்க. 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பட்டொலி வீசி பறக்கிறது. இன்னும் 4 மாதத்தில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இதே கொடி பட்டொலி வீசி பறக்கத்தான் போகிறது. என்ன கொள்கை இருக்கு? மாவட்ட தப்பா எடுக்க கூடாது. அஞ்சலையம்மாள் என்கின்ற ஒரு தலைவியை உங்களுக்கு எப்போது தெரியும்? உங்களுக்கு எப்ப தெரியும்? இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடிய அஞ்சலையம்மாள் என்கின்ற மாபெரும் ஒரு தலைவியை அண்ணன் விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக கொண்டு வந்த பிறகுதான் எனக்கே தெரியும், எங்க மாவட்டத்துக்கே தெரியும். 75 ஆண்டுகளாக நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்ற திமுக எத்தனை பேருக்கு அஞ்சலையம்மாள் என்கின்ற அந்த விடுதலை போட்ட தியாகியை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தீங்க? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் சாதி தலைவராக பார்க்கப்பட்டாரு. அண்ணன் விஜய் அவர்கள் சொல்றாரு, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது, இந்தியா முழுவதும் சாதித்த தலைவர், அவர் எங்களுடைய கொள்கை தலைவர் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களை உயர்த்தி முடிகிறார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய வீரமங்க வேலுநாச்சியார் அவர்களை பட்டி தொட்டியவும் கொண்டு போய் சேர்க்கிறார். பெருத்ததுவா சாராய கடையை திறந்த திமுக கட்சி காமராஜர் நாடார் தலைவர் கிடையாது, இந்த நாட்டை ஆண்ட தலைவர் என்று பட்டி தொட்டியவும் கொண்டு போய் சேர்த்த பெருமை என் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அவற்றை கொள்கைகள் சொல்றீங்க.
இந்த 5 தலைவர்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. அண்ணா எங்களுடைய வழிகாட்டி என்று சொல்றாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களுடைய வழிகாட்டி என்று சொல்றாரு. சித்தாந்த பார்வையோடு கொள்கை தெளிவோடு நாங்கள் வரோம். போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று வரோம். அப்பாவா சொல்றேன், தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க. டாஸ்மாக் இருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கான அப்பா கிடையாது, எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற தப்பா. எத்தனை காலத்துக்கு எங்களை ஏமாத்துறீங்க? இந்த தொகுதியில இப்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய என்ன சொன்னாரு? நான் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினராக வந்தால், திமுக ஆட்சிக்கு வந்தால் பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா தருவோம் என்று சொன்னார்களா இல்லையா? எங்க பட்டா? அவர் வந்தாருன்னா நீங்க எல்லாம் ஒரு டாட்டா காட்டணும். புரியுதுங்களா? அப்போ மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க. மக்களுக்காக உழைக்கக்கூடிய பிரதிநிதியாக எம்எல் பிரபு போன்ற ஆளுமைகள் வந்திருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பண்ணையார்களுக்கும் பாமரர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் போர். பண்ணையார் கட்சி என்னது? திமுக. பாமரனுடைய கட்சி என்னது? தவேக. இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் எடுத்துக்கோங்க, வேலையில் இருக்கக்கூடியவர்களை பாருங்கள், இங்க திரளாக கூடியிருக்கிற எல்லாரையும் பாருங்க, பாமர குடும்பத்தை, எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்ப 2026 தேர்தல் களம் என்பது பணக்காரர்களுக்கும் ஏழைக்கும் இடையே நடக்கக்கூடிய போர், ஜனநாயகவாதிகளுக்கும் சர்வாதிகாரிகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய போர். அந்த போரிலே அண்ணன் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார். அந்த ஜனநாயக போரிலே ஜனநாயக சக்திகளை நாம் வெற்றி பெறுவோம். அந்த நிலையை நீங்கள் உருவாக்கும். 1000 நாட்களை கடந்து பறந்து உள்ள விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் காது கொடுத்து கேட்டாரா? விவசாயிகளின் நலன் காக்கக்கூடிய ஆட்சி திமுகவின் ஆட்சி. 1000 நாட்களை கடந்து போராடுறாங்க. வேங்க வயலில் உங்களை போன்று என்னை போன்று பாவல மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில் மலத்தை கலந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் அது குறித்து கேட்டாரா? சமூக நீதி ஆட்சின்னு சொல்றீங்களே, அந்த சமூக அநீதி நடந்தது, அது குறித்து கேட்டதுண்டா? அப்ப எதையுமே பண்ணாம இது சமூக நீதி மாடல், சமத்துவ மாடல். என்ன சமத்துவம் இருக்கு? கூட்டணி கட்சியினுடைய தயவு இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்ததா? விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய உழைப்பு இல்லாமல், காங்கிரஸ் கட்சியினுடைய உழைப்பு இல்லாமல், கம்யூனிஸ்டுகளுடைய உழைப்பு இல்லாமல், திமுகவினுடைய கூட்டணி கட்சியுடைய உழைப்பு இல்லாமல் திமுகவால் அதிகாரத்துக்கு வர முடிந்ததா? கிடையாது. ஆனா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் திமுக மட்டும்தான் இருக்கிறது என்றால் இது சமத்துவமா இல்ல சமூக அநீதியா? ஏன் விடுதலை சிறுத்தைக்கு ஒரு அமைச்சரவையில் இடம் கொடுக்கல, கம்யூனிஸ்டுகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கல, காங்கிரசுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கல? இதைத்தான் அண்ணன் விஜய் அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டிலே சொன்னார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நான் பங்கு தருவேன் என்று சொன்னார். இதுதான் உண்மையான சமூக நீதி. தந்தை பெரியாரின் பேரனாக அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தந்தை பெரியார் அவர்களை இன்றைய இளம் தலைமுறையில் மத்தியில் கடத்திய மாபெரும் பெருமை அண்ணன் விஜய் அவர்களுக்கு இருக்கு. பெரியார் என்றாலே பலருக்கு அலர்ஜி. பெரியார் என்றாலே அவரை விமர்சிப்பார்கள். பெரியார் தமிழ்நாட்டிற்கான அடையாளம், தமிழ்நாட்டிற்கான முகவரி, பெண்களின் உரிமைக்காக போராடிய தலைவர் என்று தந்தை பெரியார் அவர்களை உயர்த்தி பிடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமையாகத்தான் அண்ணன் விஜய் அவர்கள் வர. மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு முறையை நாங்கள் கொண்டு வருவோம் என்று திமுக சொல்லிட்டேமா? பண்றாங்களா? பண்ணல. அப்ப அந்த நிலையை திமுக செய்யணுமா கூடாதா? அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மக்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்கள். அதுல இருந்து நீங்க எல்லாம் வெளியில வரணும். நமக்காக ஒரு தலைவர் இருக்காரு, நமக்காக ஒரு கட்சி இருக்கு. இது நீங்க கட்சி என்று கூட பார்க்க வேண்டாம். தமிழக வெற்றி கழகம் என்பது குடும்பம். அண்ணன் விஜய் அவர்கள் தாயுள்ளத்தோடு உங்களை நேசிக்கிறாரு. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கனவு காண்டு கொண்டிருக்கிறார். பல நல்ல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு மேலாகவே அவர் உழைத்திருக்கிறார். தன் பின்னாடி திரண்ட ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக வைத்துக் கொள்ளாமல் தொண்டர்களாக மாற்றினார். ரசிகர் மன்றத்தை நட்பணி மன்றமாக மாற்றினார். நட்பணி மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றினார். அந்த மக்கள் இயக்கம் தான் இன்று தமிழக வெற்றி கழகமாக வளர்ந்திருக்கிறது. 2 லட்சம் மீனவர்களுக்கு புதிய வீடை நாங்கள் கட்டி தருவோம் என்று இதே திமுக சொன்னது. கட்டி கொடுத்தாங்களா? 2011 மீனவர் பிரச்சனைக்காக தன் பின்னாடி திரண்ட ரசிகர்களை திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்த மாபெரும் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். எங்கெல்லாம் அழிவு நடக்கிறதோ அங்கெல்லாம் நீயும் நானும் தோழர்கள் என்று சொன்ன சேகுவராவின் வரிகளுக்கு இணங்க தமிழ்நாட்டில் எங்கு பிரச்சனை நடந்தாலும்
முதல் குரலாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதிகாரம் மிக வலிமையானது அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த அதிகாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய தேவை நமக்கு இருக்கு. பெண்கள் நடமாட முடியல, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாரு ஒருத்தர். யாரு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவன் சாப்பிட்டு இருக்கான். மதிய உணவு சாப்பிட்டு இருக்கும்போது அந்த செவரு இடிந்து விழுந்து அந்த மாணவன் இறந்து போறான். ஐயா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நீங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணீங்களா? மாதம் மாதம் அரசு பள்ளிக்கூடங்களுக்கு ஆய்வுக்கு போனீங்களா? பல அரசு பள்ளிக்கூடங்களுடைய மேற்கூரையே இல்லாமல் பள்ளிக்கூட வகுப்புகள் நடக்குது. அரசு பள்ளிக்கூட வளாகத்துக்குள் உட்கார்ந்து சாராயம் குடிக்கிறாங்க. அரசு மருத்துவமனையில எமர்ஜென்சி வார்டுல உட்கார்ந்து சாராயம் குடிக்கிறாங்க. எமர்ஜென்சி வார்டுல எலி ஓடுது, பூனை ஓடுது. ஆனா மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றாங்க, தலை சிறந்த ஒரு மாடல் திமுக, தலை சிறந்த ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. கஞ்சா என்பது தமிழ்நாட்டில் ஜீரோ என்றார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார் என்று சொன்ன வள்ளலாரின் வம்சாவளிகள் தான். வடமாநில தொழிலாளர் ஒருத்தர் வேலைக்காக தமிழ்நாட்டுக்கு வரார். அந்த தொழிலாளி ஒரு 4 சிறுவர்கள் கஞ்சா அழிந்து கொண்டு அந்த வெட்டிய காட்சியை நாம் பார்த்தோம். அப்ப இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? திமுகவில் அயலகன் என்று ஒரு அணி இருக்கு. அந்த அணிக்கு ஒரு பொறுப்பாளரை திமுக போடுது. அவன் யாருன்னு பார்த்தா, உலக அரங்கில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்த அயோக்கியன். அப்ப தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம், தடை செய்யப்பட்ட போதை புழக்கம் தமிழ்நாட்டுக்குள் வருவதற்கு காரணம் திமுக தான். அதனால்தான் இந்த திமுகவை திருட்டு திமுக என்று நாம் சொல்கிறோம். திமுக 2 வகைப்படும். நம்ம கல்லூரியில தான் படிச்சிருப்போம். திமுக 2 வகைப்படும். ஒரு வகை திருட்டு, இன்னொரு வகை உருட்டு. ஒண்ணு நல்லா திருடுவாங்க, திருடின காசை வச்சுட்டு உருட்டான வாக்குறுதி எல்லாம் சொல்லுவாங்க. அதனால திமுகவினுடைய அந்த வாக்குறுதிகளை தயவு செய்து யாரும் நம்புகிறார்கள். வேலை வாய்ப்பு இல்லாத திண்டாட்டம், அது குறிப்பாக இந்த மாதவரம் தொகுதியில கஞ்சா போன்ற போதை புழக்கம் தலைவிரித்தாரு. கொலைகள் நடக்குது, கொள்ளைகள் நடக்குது, அத்துமீறல் செயல்கள் நடக்குது. மாதவரம் சுதர்சனா அவர்கள் எல்லாம் தூக்கி கொண்டிருக்கிறீங்களா? மக்கள் எதற்காக ஓட்டு போட்டாங்க? நீங்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி இந்த மாதவரம் தொகுதியை தலை சிறந்த தொகுதியாக மாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதவரம் தொகுதியை தலை சிறந்த தொகுதியாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்வாகி வருங்கால சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்றத்தான் போகிறார்கள். அதனால இந்த திமுகவினுடைய ஆட்டம் என்பது ஒரு 4 மாதம் தான். இந்த போலியான அப்பாவினுடைய ஆட்சி எல்லாம் ஒரு 4 மாதம் தான். அண்ணன் விஜய் அவர்களை சாதாரணமாக எடை போடாதீங்க. அவர் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அதை செய்யாமல் அவர் விட மாட்டார். மாவட்ட செயலாளர் ஒரு கூட்டத்தில் பேசினார். அண்ணன் அவர்களை படத்திலே நாங்கள் தோக்க விட மாட்டோம், அரசியல் களத்தில் மட்டும் நாங்கள் தோக்க விட்டுருவோமா அப்படின்னு சொன்னார்ல மாவட்ட செயலாளர். அது அண்ணனுடைய மனசு, அண்ணனுடைய பிரதிபலிப்பு. அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டார் என்றால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அண்ணன் அவர்கள். அவரை வச்சு படம் இயக்குவதற்கு தயாரிப்பாளர்கள் கியூல இருக்கிறாங்க, இயக்குநர்கள் கியூல இருக்கிறாங்க. 300 கோடி 400 கோடி சம்பளம் தருவதற்கும் தயாராக இருக்கிறாங்க. பேரும் வேண்டாம், புகழும் வேண்டாம், சினிமாவும் வேண்டாம், எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் வேண்டும். என்னை இந்த நிலைக்கு உயர்த்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறேன் என்று தியாக உணர்வோடு வர. இதுதான் தியாக உணர்வு. கோடி கோடியாக கொள்ளையடித்த கேடிகளை வீழ்த்துவதற்காக கோடியின் ஒருவராக அந்த விஜய் அவர்கள் வரார். அதனால எளிய பிள்ளைகளாக நாங்கள் இங்கிருந்து கத்திக்கிட்டு கதறிட்டு இருக்கிறோம். உங்களை நம்பிதான் நாங்கள் பேசுறோம். எளியவர்களுடைய முயற்சியை சாதாரண முயற்சியாக நினைத்து அதை விட்டுவிடாமல் அந்த முயற்சியை வெற்றியாக மாற்றக்கூடியவர்கள் வாக்காளர்கள். அதனால அண்ணன் விஜய் அவர்கள் யாரை கை நீட்டி மாதவரம் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்துகிறாரோ அவர் பல ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற வரலாற்றை இந்த தொகுதி மக்கள் உருவாக்கணும். மாதவரம் என்பது திமுகவின் கோட்டை எம்எல்ஏ சொல்லியிருக்காரு சுதர்சனன். கிடையாதுங்க. மாதவரம் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டை. திமுகவின் கோட்டைகளை எப்பயோ ஓட்டை போட்டாச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பறக்கிறது. பேருந்தே செல்ல முடியாத கிராமத்தில் அந்த விஜய் அவர்களுடைய புகைப்படம் இருக்கு.
மின்சாரமே இல்லாத கிராமத்தில் அந்த விஜய் அவர்களுடைய புகைப்படம் இருக்கு. காரணம் என்னவென்றால் மக்கள் எல்லோரும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. மாணவர்களின் நம்பிக்கை குரலாக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. இளைஞர்களின் நம்பிக்கை குரலாக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. தாய்மார்களின் குரலாக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. விளிம்பு நிலை மக்களின் குரலாக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களின் குரலாக, கிறிஸ்தவர்களின் குரலாக, இந்துக்களின் குரலாக, அனைத்து மக்களின் குரலாக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. வரலாற்றில் என்றாவது ஒரு முறை தான் நல்ல தலைவர்கள் வருவார்கள். அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். எப்படி அண்ணா அவர்களை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டீர்களோ, எம்ஜிஆர் அவர்கள் எப்படி சரியாக பயன்படுத்திக் கொண்டீர்களோ, அதன் பிறகு அண்ணன் விஜய் அவர்களை நாம் எல்லோரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். தாவேகாலா ஒரு கட்சியா? தாவேகாலா எங்களுடைய லிஸ்ட்லயே இல்லை என்று சொல்லக்கூடிய திமுக எதற்காக இந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு கூட அனுமதி கொடுக்கல? பேனர் வைப்பதற்கு நெருக்கடி, இந்த மேடை போடுவதற்கு நெருக்கடி. தமிழ்நாடு முழுவதும் தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணம் போக வேண்டும் என்று விரும்புகிறார். தடை. உங்களுடைய தடை எல்லாம் மக்களின் துணையோடு அண்ணன் விஜய் அவர்கள் உடைப்பார். அதனால எளிய பிள்ளைகளாக நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த ஊழலாட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை ஜனநாயகம் என்று சொல்கிறார்கள், சமத்துவம் என்று சொல்கிறார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் கோபாலபுரம் என்கின்ற இல்லத்தில் இருந்துதான் அடுத்த முதலமைச்சர் எல்லாம் வருகிறார்கள். ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வந்தார். அதன் பிறகு திரு உதயநிதி, அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வரார். அதன் பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரார். கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தொண்டர்கள் வேற யாராலும் முதலமைச்சர் ஆக முடியாதா? அமைச்சராக முடியாதா? சட்டமன்ற உறுப்பினராக முடியாதா? அப்போ குடும்ப ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் ஜனநாயக ஆட்சி தமிழ்நாட்டில் மலர வேண்டும். அப்ப ஜனநாயகத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த விஜய் அவர்கள். எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்க வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அந்த விஜய் அவர்கள் சொல்றாரு. இதுதான் உண்மையான சமூக நீதி. எந்தெந்த சாதி எத்தனை எண்ணிக்கையில் இருக்கிறது, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அவங்களுடைய வேலை வாய்ப்பு என்ன, அவர்களுடைய பொருளாதாரம் என்ன என்பதை ஆய்வு பண்ணுவதுதான் சாதிவாரிய கணக்கெடுப்பு. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கான அதிகாரம் ஆளும் திமுகவிடம் இருக்கிறது. இன்று வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல, ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. தலித் மக்களுக்கு எதிராக பல வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாம் எல்லாரும் கேட்கிறோம். அதிகாரம் ஆளும் திமுகவிடம் இருக்கிறது, ஆனால் செய்ய மறுக்கிறார்கள். மீனவர்கள் அதிகமாக வாழக்கூடிய, வசிக்கக்கூடிய பகுதிகளில் புதிய பள்ளிக்கூடங்களை திறப்போம் என்று சொன்னாங்க. ஒரு பள்ளிக்கூடம் கூட திறக்கல. 4 ஆண்டுகளாக பொங்கலுக்கு காசு கொடுக்காத திமுக இந்த 5வது ஆண்டு காசு கொடுக்கிறார்கள் என்றால் காசை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் திமுகவை ஓட்டு போட்டு ஏமாற்றணும். திமுகவுக்கு ஓட்டு போடாமல் தாவேகாவிற்கு ஓட்டு போட வேண்டும். அவர்கள் எல்லா வழிகளிலும் தமிழக வெற்றி கழகத்தை நிராகரிக்க வேண்டும், தமிழக வெற்றி கழகத்தை முடக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இப்ப நண்பர் ஒருத்தர் கூட சொன்னார், லேப்டாப் 4 வருஷமாக இந்த மாணவர்களுடைய நலன் மீது அக்கறை இல்லாத திமுக தேர்தலுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. இந்த 3 மாசத்துல அவசரமாக ஏன் லேப்டாப் கொடுக்குறீங்க? அதுவும் 10வது 11வது 12வது மாணவர்களுக்கு கொடுக்காம கல்லூரி மாணவர்களுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா ஓட்டு போடுவாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் நீங்க லேப்டாப் கொடுக்குறீங்க. தளபதியினுடைய தோழர்களே அவர்கள் சாதாரணமாக நினைச்சிட்டாங்க. 10 லட்சம் லேப்டாப் கொடுத்த உடனே ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்ப எவ்வளவு பெரிய மன உளைச்சல் இருக்கா தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உறக்கமே இல்லையா? ஏன்னா அந்த லேப்டாப்பை பாத்தீங்கன்னா இங்க ஐயா ஸ்டாலின் அவருடைய போட்டோ இருக்கும், இந்த பக்கம் ஐயா கருணாநிதி அவருடைய போட்டோ இருக்கும். லேப்டாப்பை வாங்கின உடனே இந்த 2 மூஞ்சியை பார்த்தோன்னா பசங்க காண்டாயிட்டாங்க. அந்த லேப்டாப் அந்த மூஞ்செல்லாம் அழிச்சிட்டு சும்மா விட்டுருந்தா கூட திமுக கொஞ்சம் மன நிறைவா இருந்திருக்கும். அண்ணன் விஜய் அவருடைய புகைப்படத்தை ஒட்டியாச்சு. லேப்டாப் இப்படி திறந்த உடனே வால் பேப்பர்ல அதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் மூஞ்சி, அதே ஐயா கருணாநிதி அவர்கள் மூஞ்சி. பசங்க பயங்கர காண்டு. அதுக்கு ஏதோ ஒரு ஆப் இருக்கான், அந்த ஆப்பை போட்டு டெலீட் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துடைய லோகோ போட்டாச்சு. வீட்டுக்கு போறாங்க பசங்க, வீட்டுக்கு போய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் வைஃபை ஆன் பண்றான். வைஃபை ஆன் பண்ணி நேரா யூடியூப்ல போறான். யூடியூப்ல போயிட்டு ஸ்டாலின் தான் வராரு, கஞ்சா விற்க சொன்னாரு அப்படின்னு பாட்டு கேட்டுருந்தா பரவாயில்ல. அதுலயும் போயிட்டு நம்ம பசங்க உங்க விஜய் உயிரன வரனா பெரிய மன உளைச்சல் ஆயிட்டாங்க. கஷ்டப்பட்டு நம்ம ஒரு 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்குறோம்.
அந்த லேப்டாப்பை வாங்கிட்டு எல்லாம் டிவி கேட்டு ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்கன்னு மிகப்பெரிய ஒரு புரட்சி 2026 4 மாதத்தில் நடக்க போகிறது. நீங்க எந்த வடிவத்தில் எங்களை தடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் புரட்சி என்பது தானாக உருவாகாது, அதை நாம் தான் உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் உருவாக்குவதற்கு தயாராகிட்டாங்க. எளியன உன்னை இகழ்ந்தோர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே என்ற வரிகளுக்கு இணங்க தமிழக வெற்றி கழகம் என்பது எலிக்கூட்டம் அல்ல, திமுகவை வீழ்த்தக்கூடிய புலிக்கூட்டம் என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ளணும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். தமிழ்நாட்டில் ஆக சிறந்த தற்கொலை நம்பர் 1 தற்கொலை யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இரண்டாவது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின். நம்ம ஒரு போட்டிக்கு போறோம், போட்டியில ஜெயிச்சா எத்தனை கப்பு கொடுப்பாங்க? 1 கப்பு தான் கொடுப்பாங்க. அவர் 2 கப்பு. அது எங்க வாங்கியிருக்காருன்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் தொகுதியில பழைய பாத்திர கடையா இல்ல பழைய கப்பு கடையான்னு தெரியல, அதையும் எப்படி வாங்கியிருக்காருன்னா இஎம்ஐ வாங்கியிருக்காரு. அதையும் 2 கப்பு வாங்கிட்டு 1 கப்பு அப்பாட்ட கொடுக்குறாரு, இன்னொரு கப்ப விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த திரு உதயநிதி ஸ்டாலின் கையில கொடுக்குறாரு. ஐயா கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டா உலக கோப்பையில நாங்க ஜெயிச்சிட்டோங்க ஐயா அப்படின்னு அந்த மாற்றுத்திறனாளி சொல்றாரு. கடைசியில விசாரிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது, அப்படி ஒரு உலக கோப்பை போட்டியே நடக்கல, அப்படி ஒரு கப்பு யாரும் கொடுக்கல. முதலமைச்சரை ஏமாற்றி விட்டு ஒருத்தர் கப்பை கொண்டு கொடுத்துருக்கிறாரு, துணை முதலமைச்சரை ஏமாற்றி விட்டு ஒருத்தர் கப்பை கொடுத்துருக்கிறாரு. முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் அவ்வளவு சாதாரணமாக பார்க்க முடியாது. அவர்களுக்கு புரோட்டோகால் இருக்கு, உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் போயிட்டு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் ஏமாற்றுகிறார் என்றார். தமிழ்நாட்டில் தலை சிறந்த 2 தற்கொலைகள் இருக்கிறார்கள். ஒன்று மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்ப தமிழ்நாட்டின் பொம்மை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை வீழ்த்திவிட்டு மக்கள் முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களை அரியணையில் அமர்த்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.